காலை எழுந்ததும் இட்லி தோசை சாப்பிடும் நபரா நீங்கள்? அப்போ உடனே மாற்றுங்கள். பின் ஏற்படும் விளைவுகளை நீங்களே பாருங்கள். பொதுவாக காலை உணவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது ஒரு பழமொழி இருக்கும், காலை ராஜாவை போலவும் மதியம் மந்திரி போலவும் இரவு பிச்சைக்காரன் போலவும் சாப்பிட வேண்டும் என்று கூறுவார்கள். இரவு தூங்கி எழுந்ததும் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வேலை செய்து வயிறு சுத்தமாக இருக்கும். அப்பொழுது நம் காலை எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் அது வெகு சீக்கிரம் ஜீரணமாகும். மேலும் அதில் இருக்கும் சத்துக்களும் நமது உடலுக்கு சீக்கிரம் கிடைக்கும். காலை உணவு உண்ணாமல் இருக்கவே கூடாது. அப்படி காலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களான உணவுகள் என்னவென்று தற்பொழுது பார்க்கலாம். முட்டை காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவாகும். இது புரதத்தின் சிறந்த மூலமாக கருதப்படுகிறது. மேலும் இது ஜீரணிக்க நீண்ட நேரம் ஆகும். எனவே நீங்கள் முட்டை சாப்பிட்ட பிறகு உங்கள் வயிறு நீண்ட நேரம் நிரம்பி இருக்கும். முட்டை உங்கள் மூளை மற்றும் கல்லீரலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது. காலையில் வெறும் வயிற்றில் பப்பாளி சாப்பிடுவது மிகவும் நன்மை பயக்கும். ஏனெனில் பப்பாளி உங்கள் வயிற்றை சுத்தப்படுத்தும். அது மட்டுமின்றி கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் இதய நோய் ஆபத்தையும் குறைக்கும். ஆனால் இதை சாப்பிட்ட பிறகு குறைந்தது 1 மணி நேரத்திற்கு பிறகு எதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓட்ஸில் ஒரு தனித்துவமான நார்ச்சத்து உள்ளது. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க பெரிதும் உதவுகிறது. மேலும் இது உங்கள் வயிற்றை நீண்ட நேரம் நிரப்பி வைக்கும் என்பதால் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவது தவிர்க்கப்படுகிறது. ஓட்ஸ் இரும்பு, விட்டமின் பி, மெக்னீசியம், துத்தநாகம் போன்றவற்றின் நல்ல மூலாகும். காலையில் கிரீன் டீ குடிப்பது உங்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ஏனெனில் கிரீன் டீயில் உள்ள கஃபைன் உங்களை புத்துணர்ச்சியாக்கும், உங்களது மனநிலையை நன்றாக வைத்திருக்கும் மற்றும் பதற்றத்தை குறைக்கக்கூடியது. சியா விதைகள் மிகவும் சத்தானவை மற்றும் நார்ச்சத்துக்களான சிறந்த மூலக்கூறாக கருதப்படுகிறது. இது உங்களுக்கு பசியை ஏற்படுத்தாது. அது மட்டுமின்றி இது சர்க்கரை அளவை சீராக வைக்க பெரிதும் உதவுகிறது. விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளை காலையில் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். விட்டமின் சி சத்து வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்தி மூளைக்கு அதிகமான ஆக்சிஜனை தரக்கூடியது. விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளை காலையில் எடுத்துக்கொள்வது அவசியம். விட்டமின் சி சத்து வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்தி மூளைக்கு அதிகமான ஆக்சிஜனை தரக்கூடியது. எனவே விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளை காலையில் உண்பதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்க முடியும். உடைக்காத முழு தானியங்களால் செய்யப்பட்ட இட்லி, சம்பா ரவை உப்புமா, கஞ்சி, தோசை, சோள உப்புமா, தவிடு நீக்காத கோதுமை சப்பாத்தி, சிறுதானிய உணவுகள், முளைக்கட்டிய பயிர்கள், கேழ்வரகு தோசை மற்றும் ரொட்டி போன்ற உணவுகள் விட்டமின் சி அதிகம் கொண்டவை. பால், தயிர், பாலாடை கட்டிகள் மூலம் கிடைக்கும் சுண்ணாம்பு சத்தும் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்துக்கு தேவையான வலிமையை அளிக்கின்றன. என்ன சாப்பிட்டாலும் ஒரு தக்காளி பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதில் விட்டமின் சி கொட்டி கிடக்கின்றன என்கிறார்கள். எலுமிச்சை பழச்சாற்றுடன் நீர் சேர்த்து அருந்துவதும் உங்கள் காலை பொழுதை உற்சாகமாக மாற்றும். பருப்பு, பால், சோயா பீன்ஸ், முட்டை போன்றவற்றை காலை உணவாக எடுத்துக்கொண்டால் அவற்றில் இருக்கும் லிசன் என்ற புரதச்சத்து உடல் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. காலை உணவு எத்தனை அவசியமோ அதே போன்று உடல் வாகுக்கு ஏற்றாற்போல் எடுத்துக்கொள்வதும் கட்டாயம். காலை எழுந்ததும் குழந்தைகளுக்கு டீ, காஃபி கொடுத்து பழகாதீர்கள். இதனால் அவர்கள் நேரத்திற்கு சாப்பாடு சாப்பிட முடியாது. மேலும் டீயில் அவ்வளவு நன்மைகளும் இல்லை. காலை விடிந்ததும் 8 மணி அளவில் காலை உணவு சாப்பிடுவதற்கு சிறந்த நேரமாகும். மதியம் 12 மணிக்கு இரவு 7 மணி அளவில் எல்லாம் சாப்பிட்டு விடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு உடல்நிலை எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் கிடைக்க வேண்டிய சத்துக்களும் கிடைத்து உடல் நன்றாக இருக்கும். தூங்குவதற்கு 1 மணி நேரம் ஆவதற்கு இடைவெளி கொடுக்க வேண்டும். மேலும் இரவு குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். நாம் சத்தான உணவுகளை உட்கொள்வதன் மூலமே நமது உடலில் எந்தவிதமான தீங்கும் நோய்களும் நம்மை அண்டாமல் இருக்கும் என்பதே உணவே மருந்தாக பயன்படும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.